இன்றைய ஹுத்துபா பேருரையில் உணவும் அமானிதமும் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, உணவு என்கின்ற ஒரு பகுதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையின் அவசிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு சிசு உருவாகிறதுல இருந்து அதை அல்லாஹு தஆலா வளர்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு ஆணுடைய இந்திரியம் ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள் போய் நுழைந்தவுடன் அதை பராமரிப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து விடுகிறான். அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த கருவினுடைய வளர்ச்சியை அல்லாஹ் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த கருவினுடைய குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அந்த வானவர் அல்லாஹ்விடத்தில் சில விஷயங்களை கேட்கிறார். யா அல்லாஹ், இந்த கருவை நான் எப்படி மாற்றிவிட, ஆணாக மாற்றவா பெண்ணாக மாற்றவா? அப்போ அல்லாஹ் முடிவு வைக்கிறான், நீ ஆணாக மாற்றிரு, நீ பெண்ணாக மாற்று என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுப்பான். இரண்டாவதாக கேட்பார், யா அல்லாஹ், இதனுடைய உணவு விஷயத்தை நான் எப்படி எழுத, இதனுடைய ரிஸ்கை நான் எப்படி எழுத? அல்லாஹு தஆலா ரிஸ்கை சொல்கிறான். இவ்வளோ காலம் வாழ்வான், என்னென்ன சாப்பிடுவான், இதை சாப்பிடுவான், கடைசி இதை தான் சாப்பிடுவான், இப்படி சாப்பிடுவான், சாப்பிடும் முறை இப்படி இருக்குன்றெல்லாம் டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக எழுதப்படும். அடுத்த இவன் நல்லவனா கெட்டவனா அல்ல அதையும் தீர்மானிக்கிறான். இவனுடைய உணவில் இருந்து, இவனுடைய ஆயுளில் இருந்து, இவனுடைய ஆட்டிடியூட்டில் இருந்து, இவனுடைய பிரச்சனையில் இருந்து, இவனுடைய முகம் கொடுக்கக்கூடிய விதத்திலிருந்து, இவனுடைய பேச்சில் இருந்து இவன் நல்லவன், இவன் அயோக்கியன் அப்படின்னு பதிவு செஞ்சிரு என்று அல்லாஹ் செய்கிறான். அந்த கருவறையிலேயே டோட்டல் லைஃபும் எழுதப்படுகிறது. அப்போ அங்கே எழுதப்படக்கூடிய அடிப்படையில் உணவு என்ற ஒரு பகுதி முக்கியம் பெறுகிறது. ரிஸ்க்கு, நம்ம வாழ்வாதாரம் என்ற ஒரு பகுதி கருவறையில் நமக்குன்னு தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இன்றைய காலத்தில் இந்த சப்ஜெக்டை பேசணும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை அழிவுக்கான ஒரு காலம், மறுமை உலகம் அழிந்து மறுமை வரப்போகிறது என்ற உலக அழிவுக்கான காலம் நெருங்கும் போது உழைக்கக்கூடியவன் தன்னுடைய உழைப்பு ஹராமா ஹலாலா என்றெல்லாம் பார்க்க மாட்டான். தனக்கு காசு வந்தால் போதும், தனக்கு பொருளாதாரம் வந்தால் போதும் என்று பொருளாதாரத்தில் மோகம் கொண்டு உழைக்கக்கூடிய அந்த மெதட்டை ஹராம் ஹலால் பார்க்காம ஓடிக்கொண்டே இருப்பான் அப்படின்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னொரு செய்தியை கூடுதலாக அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது, காலம் சுருங்கி மறுமை நெருங்கும் போது சிறு வயது கொண்டவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள். இன்றைய உழைப்பாளிகளாக பார்க்கும்போது சின்ன வயசு சொந்தக்காரர்களாம் கோடீஸ்வரர்களுக்காக பில்லியன் கணக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பொருளாதாரத்தை வைத்து தான் மனிதன் மட்டிடக்கூடிய நிலையை கூட நாங்கள் பார்க்குறோம். உறவுன்னு வந்தால் கூட அவன் பொருளாதாரம் இருந்தால் அவனுக்கு ஒரு ரேங்கு, பொருளாதாரம் இல்லாட்டி அவனுக்கு ஒரு ரேங்க் பார்க்குறோமா இல்லையா? சமூகத்தில் ஒருத்தனுக்கு பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் கொடுப்பதாக இருந்தால் அவன் பேக்ரவுண்டில் பண வசதி இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். இப்போ இந்த அளவு தூரம் நம்ம சமூகம் இந்த உணவுக்கான ஒரு தேவை பணம் என்ற அந்த பணத்துக்கான அடிப்படையை இந்த சமூகம் முதன்மைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப இஸ்லாம் நமக்கு பொருளாதாரத்தை சொல்லுதா இல்லையானா நிச்சயமாக சொல்கிறது. அதே இஸ்லாம் உணவுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் சொல்லுகிறது நிச்சயமாக சொல்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்லும் போது ஒரு தெளிவான ஒரு வாசகத்தை சொல்கிறான். சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த ஒட்டுமொத்த பூ உலகத்தை மனிதனுக்காக நான் படைச்சு வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகமே நமக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து விட்டு ஆத நபியை எங்கேயோ படைத்து விட்டு அவரை ஒரு சோதனைக்கு படுத்தி, சோதனைக்கு பின்னாடி நீங்கள் எல்லோரும் பூமிக்கு போங்கள் என்றால் பூமியை முதன்மைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ பூமி அல்லாஹ் நம்மளுக்கு படைச்சிருக்கிறான். அப்போ இந்த பூமி அல்லாஹ் நமக்கு படைச்சிட்டு இந்த பூமியில இரண்டு விதமான செட்டிங் அல்லாஹ் தஆலா உருவாக்கி வச்சிருக்கிறான். அது ஒரு செட்டிங் என்னன்னா ஹராமானது, அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான், சோதனைக்காக ஹராமாக்கி வச்சிருக்கிறான். இன்னொன்று ஹலாலானது, அந்த ஹலாலான விஷயத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சிடான். உனக்கு உகந்தது, உனக்கு உகராதது. உனக்கு விருப்பமான ஒன்று இருக்கும், அதே இதில் உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக சில செய்திகளை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தின், நல்லதுகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கண்டிஷனாக சொல்கிறான். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹலாலானதை தனது சொந்த வாசிக்காக வேண்டி, தனது சொந்த வியாபாரத்துக்காக வேண்டி ஹராமாக்கி விட்டுருவானோ.
சில மூலை மடவு பத்துவா கேட்பானோ, இப்படி வந்தா இது கூடாது தானே, இவனுக்கு வசதி இல்லை, ஆமான்னு சொன்னா தான் 10,000 விளம்பரம், அதுக்கு ஆமான்னு சொல்லிடுறது. பார்க்குறோமா இல்லையா? சமூகத்துக்கு மத்தியில் ஒரு ஹலாலான அல்லது ஒரு ஹராமான வியாபாரத்தை ஹலாலாக்குவதற்கு மௌலியமார் என்ன ஒரு பகடைக்காக பயன்படுத்தப்படுறது. இப்போ உதாரணமாக ஒரு பேங்க் எடுத்துக்கங்க. ஒரு பேங்கில் போய்த்து நான் இதை பண்ண போகிறேன், டோட்டலாக அவனுக்கு தெரியும் ஹராம் தான், வட்டி தான் ஓடுது, நம்ம கொடுக்கலாம், வட்டியில் போய் நிற்கும், நம்ம எங்கேயாவது சரி போய் விழுந்துருவோம்னு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க சில வார்த்தை சொல்லுவாங்க, முதாராபான்னு வார்த்தை சொல்லுவாங்க, முஷாராக்கான்னு வார்த்தை சொல்லுவாங்க, இஜாரான்னு வார்த்தையை சொல்லுவாங்க. சொல்லி போட்டு அதில் குர்ஆன் ஹதீஸ்னு விட்டு அடிச்சிருவான். இந்த முதாரபா முஷாரகா இஜாரா அது அரபு வாசகம் தானே. அரபு வாசகம் என்ன குர்ஆன் ஹதீஸா? நபி அவங்க அரபில் பிறந்தாங்க, அதனால குர்ஆன் அரபில் வந்துச்சு. நபி அவங்க அரபு பேசுகிறாங்க, அதனால ஹதீஸ் அரபில் வந்துச்சு. அப்போ அரபில் இருந்து விட்டால் அது மார்க்கமாகிருமா? இல்லை, மார்க்கமாகாது. அப்போ நம்ம சமூகம் விழிப்புணர்வு அற்ற முறையிலையும் வாசிக்காக வேண்டியும் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தில் உள்ளதை இஸ்லாம் இல்லாததாக, இஸ்லாத்தில் இல்லாததை இஸ்லாத்தில் உள்ளதாக இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே லா துஹர்ரிமு தய்யிபாத்தி, அல்லாஹு தாலா ஹராமாக்கினதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, லா துஹர்ரிமு ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தய்யிபாத் அல்லாஹ் எவைகளை நல்லதாக்கி தந்திருக்கிறானோ அவைகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு திருமறையில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன், லா யகுபல இல்லா தய்யிபா, பரிசுத்தமானதை தவிர அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன், அல்லாஹு தாலா மூமின்களுக்கு ஏவுகிறான், பிமா அமர பிஹில் முர்சலீன், நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் எதனை கட்டளையாக ஏவினானோ அதனைத்தான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹு தாலா ஏவுகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு திருமறை வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஓதி காட்டுகிறார்கள். எப்படி? யா ஐயுஹர் ருசுல், நபிமார்களே ரசூல்மார்களே, குலு மின் தய்யிபாத்தின், நீங்கள் நல்லதையே சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹன், நல்லமல்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு ஏவை செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு மேலும் ஒரு வசனத்தை நமக்காக ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள். அப்ப தந்ததிலிருந்து நல்லதை சாப்பிடுங்கள் என்றால் உடம்புக்கு ஒவ்வாத விடயங்கள் இருக்கும், உடம்புக்கு அலர்ஜிக் தரக்கூடிய விடயம் இருக்கும், அல்லது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகளை சேர்க்கக்கூடிய, கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய, சுகரை அதிகரிக்கக்கூடிய, பிரஷரை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் உள்ளதில் நல்லதை தேர்வு செய்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். கண்டதையும் சாப்பிடுங்க நல்லா எங்கேயும் சொல்லலை. அல்லாஹு தாலா கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை பெருப்பிச்சு கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லாம என்ன சொல்கிறான் என்றால், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்ததில் இருந்து நல்லதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தாலா எங்களுடைய சாய்ஸை அவன் ஹலாலாக்கினதில் உங்கள் சாய்ஸ் பண்ணி இங்கே சாப்பிடலாம். ஒருத்தருக்கு மாட்டிறைச்சி பிடிக்கும், ஒருத்தருக்கு மாட்டிறைச்சி பிடிக்காது. மாட்டிறைச்சி பிடிக்காதவங்க மாட்டை தின்னு அல்லாதான் ஹலாலாக்கினா தண்டபிடிக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் தந்ததுலேருந்து உனக்கு விரும்பியது நீ சாப்பிடலாம், அப்போ உனக்கு விரும்பியது நீ சாப்பிடாம விடலாம், ஆனால் சட்டம் போடக்கூடாது. நீ சாப்பிடுவது சாப்பிடாம போகிறது உன் விஷயம், ஆனால் சட்டம் போடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடுவதற்காக உட்கார்றாங்க. அப்போ சகனில் வந்துட்டு உடும்பரைச்சி கொண்டாந்து வைக்கப்படுகிறது. உடும்பரைச்சி வைக்கும்போது மைமுனானா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது உடும்பரைச்சி அப்படின்றாங்க. ரசூலா கையை எடுத்துட்டாங்க. அல்லாஹுடைய தூதர், உடும்பு ஹராமாங்க, உடும்பு ஹராம் கிடையாது. நம்ம சமூகம் ஹராம் என்ற ஒரு பகுதி இருக்குது, ஹலால் என்ற ஒரு பகுதி இருக்குது. இன்னல் ஹலால பையனும் ஒ இன்ன ஹராமு பையனும், ஹராம் என்பதும் தெளிவானது, ஹலால் என்பதும் தெளிவானது. ஒபைனஹுமா உமூருல் முஸ்தபிஹாத், அதுல சில விடயங்கள் புதிராக இருக்கும், இது ஹராமா ஹலாலா என்பதில் கன்ஃபியூஸா இருப்பீங்க என்று சொல்லிட்டு, ஒமா வக்காபி சுபஹாத்தி, யார் சந்தேகத்தில் விழுகிறார்களோ வக்காபில் ஹராம், அவன் ஹராத்தில் விழுந்து விட்டான். சந்தேகம்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில சந்தேகம் வந்தாலும் நிம்மதி இருக்காது, உணவுல சந்தேகம் வந்தாலும் வாயில் இறங்கக்கூடாது. நம்ம சந்தேகப்பட்டு சாப்பிட்டு இருப்போம், நம்ம சந்தேகப்பட்டு சாப்பிட்டு இருப்போம். அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, யார் சந்தேகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டானோ, இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி, தன் மானத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்துக்கிட்டவன். அப்ப சந்தேகம் என்ற ஒரு பேர் வழி ஒரு இடத்துல வந்து விட்டால் அந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஒரு கடைக்கு போறீங்க, மசாலா போட்டு நிற்கிறான், பிஸ்மில்லா போட்டு நிற்கிறான்,
நாங்கள் சமையல் வந்து விட உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, புஃபே வச்சிருக்கிறான், அங்கே எல்லா விதமான ஆட்டல் பாடல் கூத்து கும்மாளம்லாம் இருக்குது, எல்லா விதமான உணவும் பரிமாறப்படுதுன்னா இந்த உணவு பரிமாறக்கூடிய மெதட்டு ஆக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முஸ்லீம்கள் வாழாத ஒரு பிரதேசத்துக்கு நாங்கள் சென்றால் எங்கள் உணவுகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு முதல்ல நீ உணவுக்காக முஸ்லீம்கள் உள்ள இடத்தை தேர்வு செய். அப்படி இல்லாத பட்சம் வருகின்ற பொழுது முஸ்லீம்கள் உண்ட உணவு தட்டை தேர்வு செய். அப்படி இல்லாமல் வருகின்ற பொழுது அந்த உணவின் மீது நீ பிஸ்மில்லா சொல்லி உண்ணு. அதே மாதிரி சாப்பாட்டு தட்டை 3 தடவை பிஸ்மில்லா சொல்லி கழுவி விட்டு அதில் போட்டு சாப்பிடு. அப்படியே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொள்வதற்கு வழியையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் இந்த உணவு விவகாரத்தில் உடம்போடு சேரக்கூடிய இந்த உணவில் எவ்வளவு பெரிய ஒரு கவனத்தை செலுத்தியிருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடும்புறச்சி வச்சோன்னு அதை தொடலை. அப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மைமுனா நாயுடு அண்ணன் தங்க அக்கா மகன் இவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஹராம் அமில் ஹலால் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உடும்பு ஹராமா ஹலாலான்னு கேட்டாங்க. நம்முடைய உடும்பு மக்ரூன்னு எழுதி வச்சிருக்கிறான், மைலரஜு மக்ரூன்னு எழுதி வச்சிருக்கிறான், அதாவது என்ன கடலாமை மக்ரூன்னு எழுதி வச்சிருக்கிறான், நண்டு மக்ரூன்னு எழுதி வச்சிருக்கிறான். இந்த மக்ரூனா என்னன்னு கேட்டால் வெறுக்கத்தக்கது. யார் வெறுத்தா உனக்கு? யார் இந்த சடத்தை கொடுத்தா? இல்லை, எங்கள் மதுஹபில் அப்படி தான் இருக்கு. ஏப்பா மதுஹபில் உள்ளது மார்க்கமாகுமா? குர்ஆன் ஹதீஸ் தானே மார்க்கமாகும், குர்ஆன் ஹதீஸ் உள்ளது தானே சட்டமாகும். இவன் என்ன பண்ணிக்கிறான்? மைலரஜு மக்ரூஹு, அதுக்கு என்ன ஆதாரம்? ஒன்றும் தெரியாது, சும்மா மக்ரூஹு. எங்க அறிஞர் எழுதிட்டார்ல. இப்போ அறிஞர் எழுதினதுக்கும் ஆன்மீகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சில நேரம் வாசிக்காக எழுதியிருக்கலாம்ல, சில நேரம் பொழப்புக்காக எழுதியிருக்கலாம்ல, சில நேரம் ஆள் பேரை சேர்க்கறதுக்காக கூட எழுதியிருக்கலாம்ல. அப்ப எனவே அன்பார்ந்தவர்களே, 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று ஹராம் இருக்குது, அடுத்தது ஹலால் இருக்குது. அது எப்படி இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லும்போது தெளிவாகத்தான் இருக்குன்னு சொன்னாங்க. மூடலாக இருக்குதுன்னு சொன்னா நீ மக்ரூன்னு சேர்க்கலாம், கைர் முபாஹ்னு சேர்த்துட்டு போயிடலாம். ஆனா தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன், ஹராம் என்பதும் தெளிவாக இருக்குது, ஹலால் என்பதும் தெளிவாக இருக்குது. சரி, உனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல தெளிவு இல்லைன்னு வச்சுக்க, அது சந்தேகத்தை ஏற்படுத்தினு வச்சுக்க, இதனுடைய ப்ராடக்ட்ல கலவைகள் எப்படி வந்திருக்கணும் தெரியாதுன்னு வச்சுக்க, கை வச்சிடாத. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், கை வச்சிடாத. நீ சப்போஸ் சந்தேகத்திலேயே கேக்ல கையை வச்சேன்னு வச்சுக்க, சந்தேகத்திலேயே சாக்லேட்ல கை வச்சேன்னு வச்சுக்க, சந்தேகத்திலேயே அவன் சமைச்ச சாப்பாடு சந்தேகத்தில் வந்து வச்சுக்க, சந்தேகத்தில் வைத்து விட்டால் வகஅபில் ஹராம், நீ ஹராத்தில் விழுந்து விட்டாய். முடிவு என்ன? சந்தேகத்தோடு ஒன்றை தொட்டால் நீ ஹராத்தில இருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுத்து விட்டாங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி எப்படி மக்ரூன்னு கொண்டு வரது? அதுக்கு ஒரு லாஜிக்கான ஒரு சிந்தனையான ஒரு கருத்தாவது வேணுமா இல்லைங்களா? அப்ப இல்ல, நம்மளாக ஒன்று உருவாக்கிட்டோம். இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க, ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் வெறுத்து தான் இருக்கிறாங்க முக்காவாசி. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை இந்த வெள்ளைப்பூடி இருக்குல்ல, நம்ம கறிக்கெல்லாம் போடுவோமே, இறைச்சி கறிக்கு அது இல்லாட்டி ருசி தராது இல்லை, வெள்ளைப்பூடு போடுவோம். வாயு கொண்ட மரக்கறிகளுக்கு சாப்பாடுக்கு வெள்ளைப்பூடு போடுவோம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றதுக்கு போடுறோமா இல்லையா? இன்றைக்கு கேஸ்ட்ரிக் உள்ளவனுக்கு, அதே மாதிரி இன்றைக்கு கொலஸ்ட்ரால் உள்ளவனுக்கு, இன்றைக்கு ஹார்ட் அட்டாக் உள்ளவனுக்குலாம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கங்கன்னு இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது. அது சொல்றது சரியா தவிர என்ன ஹதீஸ்ல நம்ம படிச்சு கொள்ளலாம். ஆனா நபி அவங்களுக்கு ஒரு சாப்பாடாக ஒரு கறியாக சமைத்து கொண்டு போறாங்க. அபூ அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கை அந்த பக்கம் வைக்கல. இவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகுது, ஏன் அல்லாஹ்வின் தூதரை கறி பிடிக்கலன்னு கேங்க. இல்லப்பா, நான் விருப்பம் இல்லைன்னுட்டாங்க. ஏன்? 4 பேர் வருவான் என்னோட பேசுறதுக்கு, நான் பேசிட்டு இருப்பேன், வாயால கெட்ட அந்த வார்த்தை அந்த துருவாடை வந்துடும்ல, அதுக்கு நான் வெறுக்கிறேன். ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, வெள்ளைப்பூட சாப்பிட்டு பள்ளிக்கு யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்ப இந்த வெள்ளைப்பூட ஹராமான ஹராம் கிடையாது, இது மக்ரூஹா, இது சட்டம் சொல்லு, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னா பொழப்பு போய்த்திருங்களே, ஊர்ல முக்காசி பேர் வியாபாரம் இல்லாம போயிடும், அது சொல்லி அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய சில செய்தி வெறுக்கிறாங்க. ஏன்னா இதனால என்னுடைய தஅவாவுக்கு பாதிப்பு வரலாம், இதனால என்னுடைய உடம்புக்கு கேடு வரலாம், இதனால என்னுடைய உடம்புக்கு அலர்ஜிக் ஆகலாம் என்று நம்ம வெறுக்கலாம். அது தப்பு கிடையாது, ஆனா திணிக்க கூடாது, திணிப்பது தான் தப்பு மார்க்கத்தில். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பருக்கு சாப்பிடாம கையெடுத்தவனைய
இவங்க கேட்குறாங்க ஹலால் அம் ஹராம் யா ரசூலுல்லாஹ், இது ஹராமா ஹலாலா? மக்ரூன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? மக்ரூன்னு சொல்லல, நமக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னுட்டா. நமக்கு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம இதுக்கு இது ஒத்து வராத சாப்பாடு அப்படியான அவர் முழுக்க தின்னு முடிச்சிடுறாரு. ரசூல்லா வெறுக்கிறத இன்னொரு வெறுக்கணும் என்ற சட்டம் இருந்திருந்தால் ஹாலித் இப்னு வலீத் ரசூலா சாப்பிட விட்டு இருக்கவும் மாட்டாங்க, சமைச்சதுக்காக ஏசியும் இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டியே கேட்பாங்களா இல்லையா? அப்ப என்ன உறவுகளை ஒருத்தனுக்கு விருப்பமான இன்னொருத்தனுக்கு விருப்பம் இல்லாம போகணும் என்பது மார்க்க சட்டம் கிடையாது. ரசூலுல்லா விருப்பம் இல்லாத சாப்பாடு சஹாபாக்கள் திண்டு இருக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லைங்களா? அப்ப எனவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஹராம் என்ற ஒன்று தெளிவு, ஹலால் என்ற ஒரு தெளிவு. இந்த மக்ரூஹ் என்ற சட்டமெல்லாம் போட்டு மக்களை குழப்பிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்ற ஒரு பகுதியையும் நம்ம திருமலை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா தன் திருமலையில் சொல்கின்ற பொழுது வலக்கது கர்ரமனா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நான் கண்ணியப்படுத்தினேன், வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நான் தான் சுமந்து சொல்கிறேன், வ ரஸக்னாஹும் மின தய்யிபாத்தி, நல்லதிலிருந்து அவர்களுக்கு நான் உணவளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா நல்லதையே சாப்பிடுமாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம இந்த திருமறை குர்ஆன் ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளி வாசலுக்கு வருகின்ற பொழுது அழுக்கான ஆடையோட வெறுப்பான ஆடையோட வெறுப்பான நாத்தத்தோட பள்ளிக்கு வராதீங்க, பள்ளிக்கு வருகின்ற பொழுது ஸ்மார்ட்டா வாங்கன்னு நல்லா சொல்றான். ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், பள்ளி வாசல்களுக்கு வருகின்ற பொழுது ஸ்மார்ட்டா வரணும். என் ரப்பை நான் சந்திக்க போறேன், என் ரப்புல நான் பேச போறேன், என் ரப்பிட சில ரிக்வஸ்ட்கள் வைக்க போறேன் அப்படின்னு அந்த மன திருப்தியோடு நீ பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு, குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அப்ப அல்லாஹு தஆலா ஹலாலை சாப்பிடுங்கள், தந்ததில் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்கள், சந்தேகத்தில் விழுந்து விடாதீர்கள், சந்தேகத்தில் ஹராத்தில் விழுந்து விட்டா என்ன டீட்டெயில் சொல்லிட்டு வந்துட்டு அல்லாஹு தஆலா தின்னுங்கன்னு சொன்னான்ல, நம்முடைய எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. அல்லாஹ் தின்ன சொல்லிக்காம தொண்டைக்குழிய வரதுன்னு தின்னுட்டு போறது. தின்ன பிடிச்சா அடி வயிற்றுல தொண்டைக்குழி வர வரைக்கும் தின்னுட்டு போறது. இந்த சாப்பாடு அல்லாஹு தஆலா தின்ன சொல்லலை. அல்லாஹு தஆலா தின்னுங்க குடிங்க பருகுங்கன்னு சொல்லி போட்டு வலா துஸ்ரிஃபு என்ற சட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றான். வீண் விரயம் செய்யக்கூடாது. வீண் விரயம் செய்யலப்பா, 2 சாணம் முழுக்க தின்னு முடிச்சுன்னு சொல்றது. இதுவா வீண் விரயத்தை செய்யாம அர்த்தம்? வீண் விரயம் என்பதுக்கு பல கருத்துக்களை கொடுக்கலாம். ஒன்றும் மேலதிகமாக கொண்டு கொட்டிடுறது, அலைஞ்சு வச்சுட்டு போறது, கொடுக்கவனே கொடுக்காம அதை வந்து வீண் விரயம் செய்யறது, இதெல்லாம் வரும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இபாதாவுக்கு தடையாக உணவுகளை பயன்படுத்துறது. இன்றைக்கு ஜும்மா முடிஞ்ச உடனே போயிட்டு கட்டு தொண்டை குழி வரைக்கும் கட்டு ஒரே பாடு அசரகலா இல்லாமல் போயிடுச்சு. இந்த உணவு ஹராமாயிரும். உணவு அடிப்படையில் ஹலால், ஆனால் உங்களுடைய பயன்பாடு ரீதியாக இபாதாக்கள் தடைபெறுமாக இருந்தால் அந்த உணவு ஹராம். ஏன்? மதிமயங்க வைப்பதாக இருந்தால் மதிமயக்கக்கூடிய எந்த உணவும் நமக்கு தகுதி கிடையாது. சொல்வார்கள் மருந்தும் விருந்தும் 3 நாளைக்குன்னுவாங்க. விருந்தாக இருந்தால் 3 நாளைக்கு தான், மருந்தாக இருந்தாலும் 3 நாளைக்கு தான். அதே மாதிரி உணவு என்பது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னுவாங்க. ஓவரா தின்னுட்டோம் நமக்கு டயர்டை தந்துடும், நமக்கு மஸ்தை தந்துடும், நம்ம என்னத்தை செய்ய நமக்கு புரியாமல் போயிடும். அதனால் இஸ்லாம் உணவு விஷயத்தில் தெளிவாக சொல்லுது, வீண் விரயம் செய்யாதீங்க. வீண் விரயம் என்பதுங்க நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய முறையில் சாப்பிடுவது வீண் விரயம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் உணவாக நமக்கு சொல்லும் போது முள்ளந்தண்டு நிமிர்ற அளவுக்கு சாப்பிட்டா போதுன்னுட்டாங்க. நமக்கு முள்ளந்தண்டு நிமிர்ற அளவுக்கு சாப்பிட்றோமா, வயிற்றுல ஃபுல்ல இருக்கிற அளவுக்கு சாப்பிட்றோமா? வித்தியாசத்தை பார்க்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய உணவு முள்ளந்தண்டை நிமிர்த்தி வைக்கவனு இபாதாவுக்காக. நம்ம சாப்பிட்றது பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கிறாரா புருஷன் கர்ப்பமாக விளங்குற அளவுக்கு சாப்பாடு. இதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. இப்படிப்பட்ட உணவை இஸ்லாம் காட்டித்தரவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு சம்பந்தமா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் அரிவெட்டி கொண்டு அரிக்காத கோதுமையைத்தான் ரசூலுல்லாஹ் மூத்து வரைக்கும் சாப்பிட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் வயிறு நிரம்ப எந்த சாப்பாடும் தின்றது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் நீங்க சாப்பிடுவது போல ஒரு சாப்பாடு ரசூலுல்லாஹ் தின்றது கிடையாது என்று ஆயிஷா நாயகி உட்பட பல பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தேனும் தண்ணீரும் பக்கத்தில் கொண்டு வைக்கப்படுகிறது. தேனை குடிச்சு அபூபக்கர் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்குறாங்க, ஏன் அழுகுறீங்க?
அல்லாஹுடைய தூதருக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு கிடைச்சதெல்லாம் கிடையாது. அதாவது கையெதிரே கண்ணெதிரே கொண்டாந்து வைக்கப்பட்டு குடிங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உணவுகள் பற்றாக்குறையாக இருந்ததுக்கு நம்ம பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்கள் வீட்டில் 3 தலைப்புறையை கண்டுருவோம், 2 மாதம் முடிஞ்சிடும், 3 தலைப்புறையை கண்டுருவோம், ஆனால் எங்கள் வீடு அடுப்பு எரியாது. அப்போ உருவா கேட்குறார், தாயே அப்போ எதை சாப்பிட்டிய? அஸ்வதையின், ஈச்சம்பழமும் தண்ணி தான் வாழ்க்கை. சுபஹானல்லாஹ். நம்ம வீட்டில் இப்படி கொண்டு வைங்கன்னு பார்க்க 3 நாள் டிவோர்ஸில் போய் நிற்கும். அந்த அளவு தூரம் நம்ம வீட்டுக்கு என்ன இருக்கிறதே இல்லை, உணவுகள் மட்டும் சேவகத்தில் காப்பகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் என்ற சமூகத்தை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு தஆலா நமக்கு உணவுகளை தந்து அதன் ஊடாக இபாதாவுக்கு உங்களை தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நம்ம நல்லா தின்னு கட்டுக்கணை கட்டி போட்டு போய் படுத்தா தொழுகை கிடையாது, தொழுகை கிடையாது. தொழுகையை நிலைநாட்டுவதற்கு தான் உணவு தேவைப்படும். இன்றைக்கு தொழுகையை நாசப்படுத்துவதற்கு தான் உணவு தேவைப்பட்டு கொண்டிருக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அப்போ எனவே உணவு என்ற ஒரு அடிப்படையில் கட்டுக்கோப்பு இருக்கணும். இன்றைக்கு அதிகமான பேர் டாக்டரை காசு செலவழிக்கிறாங்க. எதுக்கு போகிறோன்னா கொலஸ்ட்ரால் எதால வருது? சாப்பிடாம இந்த கொலஸ்ட்ரால் வருமா? வராது. ஏறுமாறா திண்டா தாறுமாறா உடம்பு எகிரி போகுது. அதனால வைத்து அவன்கிட்ட மருந்து எடுக்கிறோம். மருந்து எடுத்து சொன்னா அதுக்கு வேற செலவு. சுபஹானல்லாஹ். இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய அழகிய வழிமுறையில் உணவுகளை வந்துக்கிட்டு நம்ம கை கொள்ற முறையில் அளவுக்கு இருக்கணும். உணவுகள் எப்பொழுதுமே அளவோடு இருந்தால் தான் உணவினுடைய நன்மை நமக்கு வந்து சேரும். இல்லை என்றால் அதில் விபரீதம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் நமக்கு உணவுகளை அழகான முறைக்கு உண்டு கொள்ளுங்கள், ஹலாலான முறை உண்டு கொள்ளுங்கள், நல்லதை உண்டு கொள்ளுங்கள், உடம்புக்கு தகுந்த முறையில் உண்டு கொள்ளுங்கள், உடம்பை தேவையில்லாமல் வளர்ப்பதற்காக உண்ணாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு நமக்கு கழுத்திரிக்காய் இல்லையான்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் உடம்பை வளர்த்து வச்சிருக்கிறோம். இஸ்லாம் இவைகளை ஆதரித்தது கிடையாது. அதனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இபாதாவுக்கு தடையான முறையில் உணவு பரிமாற்றங்களை இஸ்லாம் வைக்க தூண்டவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில பேர் ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. இந்த உணவு விவகாரத்தில் ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. இஸ்லாம் அதையும் தடுக்கிறது. சில பேர் இபாதாவை நான் நோன்பு பிடிக்க போகிறேன், நபி அவங்க காலத்திலேயே வறுமைக்காக நோன்பு பிடித்தால் கதை வேறு, சாப்பாடு இல்லைன்னு நோன்பு பிடித்தால் கதை வேறு, சாப்பாடு இருந்தாலும் நான் நோன்பு தான் பிடிப்பேன் அப்படின்னு சில சஹாபாக்கள் எழுந்து வந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுது கேட்குறான், யா அப்துல்லா, நான் உன்னை பற்றி ஒரு தகவல் கேள்விப்பட்டேனே, அது உண்மையானு கேட்குறாங்க. ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் சொன்னா லா தஃஅல், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் நோன்பு பிடிங்க, நோன்பு விடுங்க, இரவையில் தூங்குங்க, எழும்பி தொழுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, வ இன்ன லி ஜஸதிக அலைக ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு உரிமை இருக்கிறது, அதை நீ நாசமாக்கிறாத, அமானிதம், உன்னுடைய உடம்பு உனக்கு தரப்பட்ட அமானிதம் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். உனக்கு உரிமை என்றால் அமானிதம், அந்த உடம்புக்குன்னு ஒரு உரிமை அதை கொடு என்ற அமானிதம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உடம்பு நாளை மறுமையில் நமக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லாமல் இருக்கிறமாக இருந்தால் அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு சத்திரை செஞ்சு அந்த அறுவை இந்த அறுவை, அந்த டாக்டர் இந்த டாக்டர் ஓடிட்டே இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எவ்வளவோ அழகான முறைக்கு ஹராம் ஹலாலை பேணி உணவில் சரியானதை எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடம்பு என்ற அமானிதத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கிட்னி மாற்றம், சத்திரை சிகிச்சை, அந்த இதுக்கெல்லாம் கொண்டு வரோம்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொன்னால், கெட்ட கொழுப்பு சேருதுன்னு டாக்டர் மாதிரி சொல்கிறாங்க. கெட்ட கொழுப்பு எங்கெங்க சேருதுன்னு பார்த்தா உங்களுடைய இரத்த நாளத்தில் சேருது. அப்போ இரத்த நாளத்தில் சேருவதனூடாக இவ்வளோ பாதிப்பு வருகுது. அந்த பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, உடம்பை வருத்தி வேலை செய்யலை, உட்கார்னா காசு வந்துச்சு, எலுமினும் சாப்பிட்டோம் படுத்தோம், இதுவே பொழப்பாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உழைப்பிலேயே மிகச்சிறந்த உழைப்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உழைப்பு தான், அவங்க கையால் உழைச்சி தான் சாப்பிடுவாங்க அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் இந்த கை தொழில் செய்து உடம்பை வருத்தி வேலை செய்து வாழக்கூடிய மனிதர விவகாரத்தில் அதிக அக்கறை செலுத்தினார் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். அப்போ அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உடம்பை
வேர்வை இல்லாத முறையில் வைத்துக் கொள்வதை இஸ்லாம் அமானித மோசடி என்று சொல்கிறது. ஒரு மனிதன உடம்பிலிருந்து அல்லாஹ் வேர்வை எதுக்காக வெளியாக்குறான் தெரியுமா? அவனுடைய கெட்ட கொழுப்புகளை அது வெளியேற்றுகிறது. உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கு அது காரணம் அமைகிறது. இன்றைக்கு டாக்டர்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஐடியா இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு அரை வராது ஓடிக்கங்க அப்படின்ட்டுருவார். ஒரு அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு குனிஞ்சி எலும்பிக்கங்க அப்படின்னுவார். சொல்கிறாரா இல்லையா? இன்றைக்கு நம்ம காசு செலவழிக்கு ஜிம்முக்கு போய்த்து எல்லாம் கஷ்டப்படுறோம். நார்மலாக ஓடினாலே உடம்பு கிளியர் ஆயிடும். அதை விடவும் நார்மலான ஒரு அடிப்படை தான் இபாதத்தோடு சேர்ந்தது. சுஜூது செய்கின்ற பொழுது இரத்த ஓட்டம் கிளியர் ஆகிறது. ஏனென்றால் மைண்டு கிளியர் ஆகிறது, இரத்த ஓட்டம் தலைக்கு வர வேண்டும். இரத்த ஓட்டம் தலைக்கு வர வேண்டும். அப்போ ஓவரா திரும்பி படுத்து காலையில் எழும்பி வேலைக்கு போய்த்து தொழுகை இல்லை என்றால் இரத்த ஓட்டத்தில் உள்ள கோளாறினால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்போ இபாதத் என்ற ஒரு அடிப்படை நமக்கு முக்கியமான பல செய்திகளை தருகிறது. அதிலேயும் குறிப்பாக உணவு என்ற ஒரு விஷயத்தில் நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஓவராக இபாதாவுக்கு காலத்தை செலுத்தி நமது உணவு விஷயத்திலேயும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அபூதர்தாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்த மனைவி ரொம்ப பெரிய பரதேசித்தனமாக இருக்கிறாங்க. அவங்க பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா இந்த மாதிரி நினைக்கிறீங்க? உங்கள் சகோதரருக்கு தான் உலக தேவையே கிடையாது, அவர் பாடு அவர் நம்ம பாடு இப்படி அப்படின்னு அவர் எந்த விதமான ஈடுபாடு உலகத்தில் இல்லை, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. சரி அவர் வரட்டும் அப்படின்னு சல்மான் பார்த்து உட்கார்ந்துட்டாங்க. அபூதர் தான் வேலை முடிச்சுட்டு வர்றாங்க. வந்தவர் உடனடியாக தன் நண்பன் வந்துட்டான் அப்படின்ட்டு சாப்பாடு சமைங்க அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சாப்பாடு சமைக்க சொல்கிறான். சாப்பாடு சமைக்க உட்காரும் போது அவர் உட்கார மாட்டேன்றாரு. அபூதர் நான் உட்கார மாட்டேன், நான் நோம்புண்டா. நோம்பை விட்டுட்டு வாப்பா வந்து உட்காந்து சாப்பிடும், நோம்பை விட வச்சு சாப்பிட்றாங்க. இவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டு, நான் நோம்போட இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள கூட ஏன் நோம்பை விட வச்சுட்டானே அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறார். சரி பரவாயில்ல, நண்பன் தானே, ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இரவு வந்துக்கிட்டு நீங்கள் தூங்குங்கன்னு இவர் எழும்புறார் தொழுகிறது. நீயும் தூங்கு. இவர் நினைச்சுக்கிறான் சல்மான் தூங்கிட்டான்னு திருப்பி எழும்புறான். தூங்குப்பா அப்படின்னு தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சு அதுக்கு பின்னாடி சரியான டைம் இவரை எழுப்பி இப்போ வா தொழுவோம் அப்படின்னு தொலை வச்சுட்டு சொல்கிறாருங்க, பாருப்பா நீ இந்த மாதிரியான ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறது இஸ்லாம் உனக்கு காட்டலை. உன்னோட உடம்புக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அதை கட்டாயம் நீ கொடுக்கணும். உன் கண்ணுக்குன்னு உரிமை இருக்குது, அதை நீ கட்டாயம் கொடுக்கணும். உன் மனைவிக்குன்னு உரிமை இருக்குது, அதை நீ கட்டாயம் கொடுக்கணும் என்று சொல்லிட்டு சுபவுக்கு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போன உடனேயே, அல்லாஹ் தூதரை நீங்கள் தந்த நண்பனை பார்த்தீங்களா, தொலை விடலை, நோன்பு பிடிக்க விடலை, என்னமெல்லாம் போட்டு தூண்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மனைவி இந்த நிலையில் இருந்தாங்க, விசாரித்தேன், இவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, அதனால் வந்துக்கிட்டு நான் செஞ்ச நோன்பை விட வச்சேன், சாப்பிட வச்சேன், தூங்க வச்சேன், தூங்கி எழும்பிய பிறகு தொலை வச்சேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக சல்மான் செஞ்சது கரெக்ட் அப்படின்றாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ அத்துமீறிய இபாதா கூட இஸ்லாம் எங்களுக்கு காட்டலை. அத்துமீறிய இபாதாவை கூட இஸ்லாம் காட்டவில்லை. உன் உடம்பை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய நோய்க்கான நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற என்னங்கன்னு கேட்டால் கால் வருத்தம். ஏங்க என்ன செய்யலாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு தான், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். அந்த ஜெமிக்காத சாப்பாடை திண்டு இந்த குடலும் எதற்கு தான் பொருந்தும், குடலும் என்ன தான் பண்ண போடு, அதுவும் சொல்லி எப்பா கொஞ்சமாக திண்டா தானே, என்ன நானே ஒழுங்காக செமிப்பாடு அடைய செய்யலான்னு அது செமிப்பாடு அடையுதோ இல்லையோ இவர் போட இறக்கிட்டே இருக்கிறது மெஷின் மாதிரி. அப்படிலாம் இஸ்லாம் சாப்பிட சொல்லலை. ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, இஸ்லாம் சாப்பிட சொன்ன உணவுகளை வந்துக்கிட்டு இன்றைய நவீன உலகம் நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு, அதாவது ஆய்வு ரீதியாக சொல்ல போனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சராக. நிறைய பேர் கேஸ்ட்ரிக் இருக்குது. கேஸ்ட்ரிக்கு என்னங்க காரணம்னா இந்த மைதா மாவில் வரக்கூடிய உணவுகள் தான். அதுக்கான சில கோழிச்சு கொள்ளக்கூடாது, ஏதாவது சொல்லித்தான் ஆகணும். அப்போ அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, இன்னும் சொல்ல போனால் இந்த எண்ணெயோட சாப்பாடு கலப்பாங்கள்ல, அதில் பழைய எண்ணெயெல்லாம் போட்டு அவிச்சு கொடுத்துருவாங்க. இஸ்லாம் எல்லாத்தையுமே அளவுக்கு தான் பயன்படுத்த சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜெய்துன் எண்ணெய் தின்னாமல் இல்லை, சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ரசூலுல்லாஹ் சாப்பிடலை. நம்ம காலையில் எழும்பினாலும் என்ன சாப்பாடு தான், பகலுக்கும் என்ன சாப்பாடு தான், நைட்டுக்கும் என்ன சாப்பாடு தான், இரவு 12 மணிக்கு எழுப்பினாலும் என்ன சாப்பாடு தான். இப்படி இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எனவே இஸ்லாமிய உறவுகளை, இஸ்லாம் உடம்பை அமானிதமாக தந்திருக்கிறது.
இந்த அமானிதத்தை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்பதை உங்கள் கவனத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம். அல்லாஹு தஆலா தன் திருமையை சொல்கின்ற பொழுது வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்கள் கைகளை அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீர்கள் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. ஏன் காசு நான் வேண்டியது சாப்பிட்டு போவேன், வந்தவன் பயப்பட்டு போக வேண்டியதான காரணம் சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான் வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்கள் கைகளை நீங்களே அழிவின் பக்கம் போட்டுக் கொள்ளாதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அமானிதமான உடம்பை பாதுகாத்துக்கொள் என்ற செய்தியை திருமறையில் சூரா பக்ராவை 195 வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி ஒலா தக்குதுலு அம்புசக்கும், தேவையில்லாத திண்டு தற்கொலைக்கு பெய்திராத. இன்றைக்கு நிறைய நோய்க்கு காரணமே உணவு தான். அந்த உணவினுடைய தாக்கம் நோய், அந்த நோயின் காரணம் ஹார்ட் அட்டாக்கு, அது இது நிறைய வருது இல்லைங்க. அப்போ இதெல்லாம் டாக்டர்மா சொல்கிறாங்க, இந்த உணவினால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டினால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த எண்ணெயில் போட்டு முக்கிய சாப்பிடுவதால் வரக்கூடிய பிரச்சனை என்று நிறையவே அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம எதையும் கணக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் கூட இஸ்லாமுடைய உணவு என்பது தொண்டைக்குழி வர சாப்பிடுவதை இஸ்லாம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னா, ஒரு மூமினுடைய சிறந்த உணவு ஈத்தம்பழம் ரொட்டி என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். கடைசி கட்டத்துக்கு ஆட்டுப்பால் தான் சிறந்த உணவாக இருக்கும், சிறந்த பொருளாதாரமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் உலகத்தினுடைய மோகத்தின் பக்கம் அலையாமல் மறுமையை டார்கெட் பண்ணுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் காட்டி தந்த உணவின் அழகிய முறையை கையாள்வோம். உடல் என்பது அமானிதம், அமானிதத்துக்கு மோசடி செய்யாமல் இபாதாவில் மூழ்கி மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.